தம்பி துபாயா, கூலிங் கிளாஸ் போடுங்க. ஓபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் கோட் ஷூட் அணிந்து வந்த ஒருவரால் பரபரப்பு. துபாயில இருந்து இறங்கியிருக்காங்க. துபாயில இருந்து வந்திருக்கீங்களா? சாவி இல்ல தம்பி, கூலிங் கிளாஸ் போடுங்க. கூலிங் கிளாஸ் ராமநாதபுரம் அருகே தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிப்டாப்பாக கோட் ஷூட் அணிந்த ஒருவர், நான் துபாயிலிருந்து வருகிறேன், மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க வேண்டும் என நீண்ட நேரம் முழக்கமிட்டார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றிய பகுதிகளான குயவன்குடி, வாளாந்தரவை, வழுதார், பெருங்குளம், செம்புடையார்குளம், கும்பரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பலாப்பழ சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செம்படையார்குளம் கிராமத்தில் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தபோது அக்கிராமத்தை சேர்ந்த ஒருவர் கோட் ஷூட் அணிந்தபடி டிப்டாப்பாக வந்து, நான் துபாயிலிருந்து வருகிறேன் என ஓபிஎஸ்ஐ பார்த்து குரல் எழுப்பி மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என முழக்கமிட்டார். அதற்கு ஓபிஎஸ், தம்பி துபாயா, முதல்ல அந்த கூலிங் கிளாஸ போடுங்க என அவருடன் சிரித்துக் கொண்டே பேசினார். ஆனால் அந்த இளைஞர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலை ஏற்பட்டது என்பது துபாயில இருந்து இறங்கியிருக்காங்க. துபாயில இருந்தா வந்தீங்க? துபாயில மும்பை ஏர்போர்ட் ஆட்சி படுத்துட்டு மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வரணும். தம்பி, இது சாதி இல்ல தம்பி, இது ஒரு வெறி. தம்பி, நீங்க துபாயில இருந்து வந்திருக்கீங்களா? சாவி இல்ல, இது ஒரு சவால். மதுரை விமான தம்பி, கூலிங் கிளாஸ் போடுங்க. கூலிங் கிளாஸ் நன்றியும் வணக்கத்தையும். பின்னர் பரப்புரையாற்றிய ஓ பன்னீர்செல்வம், என்னை வெற்றி பெற செய்யுங்கள், இப்பகுதியில் சாலை வசதி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவேன் என வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றார்.